السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال نبينا صلى الله عليه وسلم: لتتبعن سنن من كان قبلكم شبرا شبرا وذراعا بذراع حتى لو دخلوا جحرا ضبا تبعتهم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. நம்ம எல்லாம் முஸ்லீமாகவும் முஃமினாகவும் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மிகு உம்மத்தை ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய கரங்களை பின்பற்றி அவர்களுடைய நசீர் முபாரக்கிலே நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை மிகப்பெரிய பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் சஹாபாக்கள் எந்த நிஅமத்தை சொல்வதாக இருந்தாலும் ஒரு பெரிய நிஅமத்தை நம் சஹாபாக்கள் சுட்டி காட்டுவதாக இருக்கிறார் என்று சொன்னால், ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த நிஅமத்தை பெரிதாக கொடுத்திருக்கிறார் என்று அவர்களுடைய முதல் நிஅமத்தாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளில் முதன்மையானதாக அவர்களுக்கு காட்டி தருவது ஈமானைத்தான் காட்டி தந்தார்கள். ஏனென்றால் அந்த ஈமான் இருக்கிறது, அந்த ஈமான் கிடைத்து விட்டால் அவனுடைய எல்லா நிலைமைகளிலேயும் அவன் வெற்றி பெற்று விடலாம். அவன் ஒரு தவறான வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடியவன் கூட அவனுக்கு ஈமான் கிடைத்து விட்டால் அவன் சரியான வழியில் சென்று விடலாம். அந்த அளவிற்கு ஈமான் என்பது, இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான விஷயம். எந்த மனிதனுடைய வாழ்வில் ஈமான் இல்லையோ, இஸ்லாம் இல்லையோ, அவன் எவ்வளவு நற்காரியங்கள் செய்தாலும் அவனுடைய இறுதி முடிவு வழிகேட்டில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் தஆலா கொடுத்த பிறகு அதே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான்: அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். உங்களுடைய தீனை நான் இன்றைய நாள் பரிபூர்ணமாக்கி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்னும் என்னுடைய நிஅமத்தை நான் பரிபூர்ணமாக உங்களிடத்தில் நான் கொட்டிவிட்டேன். வரதைத்து லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்னும் உங்களிடத்திலிருந்து நான் இந்த இஸ்லாமை தீனாக எடுத்துக்கொண்டு விட்டேன், பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எந்த மார்க்கத்தை பொருந்தினானோ, அல்லாஹ் தஆலா எந்த முறைப்படி வாழ வேண்டும் என்பதாக மக்களிடத்திலே காட்டி தந்திருக்கிறானோ அந்த வழிமுறைப்படி வாழுவது மட்டுமே ஒரு அடியானின் கடமை, நம் மனிதர்களுடைய கடமை. அதை தவிர என்னுடைய சுய அறிவுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நான் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன், அதே மாதிரி அந்த பிற மத கலாச்சாரம் பார்க்கும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையுடைய நடைமுறைக்கு ரொம்பவும் ஒப்புமையாக தோதுவானதாக இருக்குது, அதனால் அதை பின்பற்றேன்னு சொல்லி அது எவ்வளவு நல்ல கலாச்சாரமாக இருந்தாலும், எவ்வளவு நல்ல ஒரு வழிமுறையாக இருந்தாலும் அது பார்ப்பதற்கு அவ்வாறு தெரியலாமே தவிர அதனுடைய இறுதி நிலை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் ரொம்ப தீய முடிவாகத்தான் இருக்கும். தீய ஒரு முடிவை தான் அதை கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது அல்லாஹ் தஆலா எதை காட்டி தந்தானோ, அல்லாஹ் ரசூலும் எந்த தீனின் முறைப்படி எந்த சுலூக்கில் அல்லாஹ் தஆலா பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அதன் அடிப்படையில் வாழ்வதுதான் ஒவ்வொரு முஃமின் மீதும் கடமையானது. அதல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பிற மத கலாச்சாரங்கள், பிற மதத்தார்கள்
அவர்கள் தானாக தன்னுடைய அறிவிற்கு ஏற்ப ஒன்று பண்ணி வைத்திருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை இன்றைய இஸ்லாமியர்கள் அவர்கள் தன்னுடைய தீனிலே அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதுதான் தீன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முத்தஃபகுன் அலைஹி ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடியது. அபூ ஸஈத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லதத்பஅன்ன சுனன மன் கான கபலகும் ஷிப்ரன் பிஷிப்ரின், உங்களுக்கு முன்னால் இருந்தார்களே அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றுவீர்கள் அணுவாக, வஸிராஅம் பிஸிராஇன், அடிக்கு அடி அவர்கள் எந்த நிலைமையை பின்பற்றுகிறார்களோ எந்த விஷயத்தை பின்பற்றுகிறார்களோ, வஸிராஅம் பிஸிராஇன், அடிக்கடி அவ்வாறு பின்பற்றுவீர்கள். லவ் ஹத்தா லவ் தஹலு ஹஜ்ரன் மப்ப, அவர்கள் ஒரு நெருக்கமான பொந்துக்குள்ளே நுழைந்தால், உடுப்பு புகும் பொந்துக்குள் நுழைந்தால் அதிலையும் போய் நுழைவீங்க. லதத்பஅன்னஹும் நுழைவீங்க. அப்ப வந்து சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க யஹூதியா இருந்தாலுமா அவங்க நஸ்ரானியா இருந்தாலுமா அப்படின்னு ஒரு சஹாபி கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர்களை பின்பற்றுவதற்கும் நீங்க சடையடைய மாட்டீங்க, அவங்களையும் நீங்க பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மார்க்கத்தை நாம் ஒரு 50% பிறவர்கள் தன்னுடைய மார்க்கத்தில் ஒன்றுபடி வைத்திருக்கிறார்கள், யூதர்களும் நஸ்ரானிகளும் முஷ்ரிக்கீன்களும். அது போன்ற கலாச்சாரங்களை 50% நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த அளவிற்கு பாதிக்கு பாதி அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் பிற மதத்தார்களுடைய கலாச்சாரங்களும் அவருடைய வழிமுறைகளையும் அவருடைய கொண்டாட்டங்களையும் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மிகவும் பின்பற்றக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா பலவிதமான ரசூல்மார்களை இறக்கி தவறான காரியங்களை பின்பற்றக்கூடாது என்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஆனா அந்த தீனுல் இஸ்லாத்திலேயே பிதஅத்தை அனாச்சாரங்களை நாம் புகுத்திவிட்டோம். ஆடைகள் அதிலே முதலாவது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஆடைகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அழகிய ஆடைகளை அணிந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியக்கூடிய ஆடைகள் என்பது ஒரு ஜுப்பாவை போன்று, அபாவை போன்று உலமாக்கள் எந்த ஆடைகள் அணிகிறார்களோ அது போன்று அணிந்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்வில் நடைமுறைக்காக வேண்டி நாம் மாற்றிக்கொண்டு விட்டோம். யூதர்கள் நஸ்ரானிகள் எது போன்று அணிகிறார்களோ, பேண்ட், ஷர்ட், டை, பெல்ட், இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டது. திடீர்னு பார்த்தா யாராவது ஒருத்தன் வந்து பேண்ட்லாம் கிழிஞ்சு போய் போட்டு வரான். ஏன்டா தைக்கிறதுக்கு காசு இல்லையாடா, ஏன்டா இப்படி பேண்ட் கிழிஞ்சிருக்குன்னு கேட்டா இதுதான் ஃபேஷன் அப்படிங்கிறான். திடீர்னு பார்த்தா மேலாடைகள்லாம் எல்லாம் கிழிஞ்சிருக்குது. ஏன் கீழே விழுந்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இதுதான் ஃபேஷன், இப்போதைக்கு இப்ப ஒரு கை இல்லாம இன்னொரு கை மட்டும் இருக்கிற மாதிரி போட்டதான் ஃபேஷன் அப்படிங்கிறானுங்க. எங்கிறதுல ஃபேஷன் கண்டுபிடிச்சாங்க, இல்ல அந்த நாட்டுல அப்படிதான் பழக்கமாம்மா, அதனால நான் கூட இப்படி பழகிட்டோம், நம்மளோட புதுசாக ட்ரெண்டிங் கொண்டு வரலாமே அப்படின்னு கொண்டு வரோம். அது போன்ற ஆடைகளிலேயே எத்துணை கலாச்சாரங்கள் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு ஆடைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய மானங்களை மறைப்பதுதான் ஆடை. நம்முடைய மானங்களை பரிபூர்ணமாக மறைத்து நம்முடைய உடல் உறுப்புகளின் தோற்றங்களை மறைப்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா ஆடையை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த ஆடையின் மூலமாக எந்த அளவு நம்முடைய உறுப்புகளை அலங்காரப்படுத்தி வெளியே காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு நாம் ஆடைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அந்த ஆடைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர், என்ன சொல்றதுன்னே தெரியல. பேண்ட் போட்டு தொழுகையில ஜமாத்த வந்து நிற்கிறார், அவர் பாட்டுக்கு அவருக்கு சஜிதா போறாரு, பின்னாடி இருக்கிறவரோட அந்த நிலைமையை பார்க்க முடியல. அந்த அளவிற்கு மோசமான நிலைமை பின்னாடி தெரியுது. எந்த அடிப்படையில் அவர் தொழுகை கூடும், எந்த அடிப்படையில் அவர் மானத்தை மறைக்கிறார் அவர். ஆனா இதுதான் வந்து ட்ரெண்ட். இப்ப இது மாதிரி போட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அது முட்டியை கிழிச்சு விட்டு சட்டையை போட்டுட்டு ஒரு கையை கிழிச்சு விட்டு சுத்தினாதான் வந்து ட்ரெண்டுங்க. பார்க்க பிச்சைக்காரமா இருப்போம், பைத்தியக்காரமா இருப்பான், அதான் வந்து இப்ப வந்து ட்ரெண்டுங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னும் சொல்லவே தேவையில்லை. எவனா ஒருத்தன் வந்து வெட்டிட்டு வந்துட்டா போதும் முடிய அப்படியே எப்படி வெட்டுறானே தெரிய மாட்டேங்குது. இந்த முடி ஃபுல்லா வளர்த்தி இந்த பக்கம் பாதியை காணும், இந்த பக்கம் பாதியை காணும். எந்த மிஷின்ல தலையை விட்டான்னு தெரியல, எந்த பக்கமும் வந்து முடி போய் கிடக்குது. நடுவில் மட்டும் முடி பொசிங்க இருக்கு. எங்கன்னா ஏதாவது வீடு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு கேட்டா ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லைங்க, இது ஃபயர் கட்டிங் அப்படிங்கிறாங்க. ஃபயர் கட்டிங் இது, அதனால வந்து இப்படிதாங்க அது இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப இது போன்ற காரியங்கள்
எங்கிருந்து இதெல்லாம் உருவாக்குறான்? இவனுடைய அறிவிற்கு இது அழகானதாக, இவனுடைய அறிவிற்கு இதெல்லாம் மிகவும் சிறப்பான மிகவும் உயர்ந்த காரியங்களாக தெரிகிறது. அவர் அதை உருவாக்கி அவன் செய்கிறான். சரி, அவனுடைய மார்க்கத்தில் எந்த விதமான கோட்பாடுகளும் கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற காரியங்கள் செய்திருக்கிறார்களா? மூன்று விதமான முடிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்காங்க. லம்மத்து, ஜம்மத்து, ஒஃபரத். லம்மத்து, ஜம்மத்து, ஒஃபரத். இது மூன்று விதமான முடிகளை தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த விதத்திலேயும் முடி வைத்ததில்லை. உம்ராக்கு போனாங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க, மொட்டை அடிச்சாங்க. 4, அதாவது காதனுடைய மேல் பகுதி வரை முடி வைத்திருப்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது காதனுடைய சுனை வரை முடி வைத்திருப்பார்கள். இன்னொன்னு புஜத்தை தொடும் அளவிற்கு முடி வைத்திருப்பார்கள். இந்த 3 விதமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வைத்திருக்கிறார்கள். அது அல்லாமல் உம்ரா, ஹஜ்ஜுக்கு போகும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடித்தார்கள். இந்த 4 விதமாக தன்னுடைய முடிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். இதை தவிர ஒரு இஸ்லாமியனுக்கு பின்பற்றக்கூடிய மிக சிறந்த வழிமுறை என்பது கிடையாது. ஆனால் ஆலிம்கள் ஓதக்கூடிய மாணவர்களுமே சரி, இந்த விஷயத்தில் விதிவிலக்கு அல்ல. அந்த அளவிற்கு மிகவும் மோசமான நிலைகளில் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. எத்தனை முறை நீ ஆலிம் மோதக்கூடிய மாணவன், நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ ஒரு சமுதாயத்தை திருத்துவதற்காக இருக்கிறாய் என்று சொன்னாலும் அவன் நேரா போய் எப்படி ஈஸ்வரர்கள் நெருப்பிலே போய் உழுகுமோ அது போன்று மாற்று மத கலாச்சாரங்களிலே போய் தான் இந்த மனிதர்களும் இந்த மக்களும் மாணவர்களும் போய் விழுகிறார்கள். அப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இந்த அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பச்சை குத்துவது, அதே போன்று தாடியை சரைக்குதல், அதே போல சில பேர் தாடியை சரைச்சு வராங்க. எதுக்குப்பா தாடியை சரைக்கிறேன்னு கேட்டா, இல்ல அந்த நம்மளுடைய தலைவர் அந்த படத்துல அப்படி தாடி ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு வந்திருந்தாரா, அதனால நாமளும் பண்ணிருக்கிறோம், அதை பின்பற்றி இத்திபா செஞ்சு அப்படிங்கிறான். திடீர்னு ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா தாடி ஃபுல்லா வளர்ந்துருக்குது. ஏன்டா அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட், அதுல தலைவர் இவ்வளவு பெருசு தாடி வச்சிருக்கிறாரு, அதனால நாங்களும் அப்படி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப நீ பின்பற்றுவதற்கு தகுதியாக நீ ஆக்கி கொண்டது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆக்கியிருக்கிறியா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு எவ்வளவு அழகான முறையிலே உன்னுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை ஆக்குவதற்கு நீ உன்னுடைய உடம்பை ஆக்குவதற்கு நீ முடிவெடுக்கவில்லையா அப்படிங்கிறது தான் இன்றைய காலங்களில் உலமாக்களுடைய இன்னும் இஸ்லாமிய கேள்வியாக இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அணுவாக பின்பற்றுவதற்கும் நான் தகுதியான ஒரு வழிமுறை என்று சொன்னால் அது இஸ்லாமிய வழிமுறை மட்டும்தான். மற்ற எந்த வழிமுறையும் உலக வாழ்க்கையை நீடித்திருக்காது. பெண்கள் அதிகமான முறையில் தனிப்பட்ட முறையில் பணி செய்யறாங்க. தன்னிடத்தில் எந்த மகரமான துணையுடைய ஆண் இல்லாமல், மகரமான ஆணுடைய துணை இல்லாமல் பெண்கள் தனிப்பட்ட முறையிலே 100 கிலோமீட்டர்கள் 10,000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலங்களிலே. கேட்டா எதுக்கு தேவை? இது பெண் சுதந்திரம், நாங்கெல்லாம் நாங்க எங்களை இடத்தை நாங்களே தேடிக்குவோம், அதனால மற்ற ஆணும் கூட தான் போகணுங்கிறது கிடையாது. இப்ப எந்த அளவுன்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு முந்தைய காலங்கள் என்ன சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மஹரமோட தான் கூட வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப மாத்திட்டாங்க. என்ன எப்படி மாத்திருக்கிறாங்க? மஹரம் இல்லாமலேயும் ஹஜ்ஜுக்கும் பெண்கள் வரலாம் என்று அந்த அளவிற்கு இஸ்லாமிய கலாச்சாரங்களை ஒடுக்கி மாற்று மத கலாச்சாரங்களை புகுத்துவதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது கூட ஒரு பெண் மஹரம் அல்லாமல் வந்தால் அந்த பெண்ணை தாராளமாக அனுமதிக்கலாம் என்று சட்டம் போட்டிருக்கிறார்கள். அப்ப எந்த அளவிற்கு மாற்று மத கலாச்சாரம் உள்ளே வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு போர் சமயத்துல. அப்ப பேசுறாங்க, சஹாபாட்ட பேசிட்டு இருக்காங்க, யாரும் உங்களுடைய பெண்களை மஹரம் இல்லாத ஆண்கள் மஹரம் இல்லாத நிலையில் பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க. சொல்றாங்க, இத்ததபது ஃபீ கஸவத்தின் கஸா வ கஸா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய இந்த போருக்காக வேண்டி நான் உங்களிடத்துல வாக்குமூலம் கொடுத்து என்னுடைய பெயரை பட்டியலில் நான் சேர்த்திருக்கிறேன். ஆனா என்னுடைய மனைவியோ என்ன பண்றாங்க, அவங்க ஹஜ்ஜுக்கு போறதுக்காக ஆயத்தமாகி ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க. நான் இப்ப என்ன செய்யறது? என் மனைவி நான் ஹஜ்ஜுக்கு தனியா விட்டுட்டு நான் உங்களோட போருக்கு வர்றதா அல்லது நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. நாயகம் சொல்றாங்க, இத்ஹப் வஹஜ்ஜ மின் இம்ரத்திக, உன்னுடைய மனைவி நீ இந்த போரை விட்டு வெளியே சென்று உன்னுடைய மனைவியுடன் நீ ஹஜ்ஜுக்கு செல்லு.
மனைவியின் கற்பை பாதுகாப்பதுதான் முதலில் முக்கியம், நீ இஸ்லாத்துக்கு போர் செய்வதை விடவும் மனைவியுடன் நீ செல்வதுதான் மிகவும் சிறந்தது என்று நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் அப்ப போர் இஸ்லாத்திலே மிகவும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து, அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி இஸ்லாத்திலே போர் செய்வது என்பது. ஆனால் அதை விடவும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து நம் மனைவியுடன் நாம் மனைவியின் பாதுகாப்பது, மனைவிக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது. மனைவி வெளியே செல்ல வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்திற்காக வேண்டி வெளியே செல்ல ஆயத்தமானால் அவர்களுடன் நாம் பாதுகாப்பிற்காக நாம் செல்வது அதை விடவும் மிக சிறந்த காரியம் என்று நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இன்றைய காலங்களில் 600 கிலோமீட்டர்கள் பெண்கள் எந்த விதமான மஹரமும் இன்றி பயணம் செய்கிறார்கள். இந்த தைரியம், இந்த பழக்கம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சொன்னால், பக்கத்து வீட்டு அவங்க போறாங்க எங்களை விட மாட்டேங்கிறீங்க, நீங்க கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்து வீட்டுல அந்த அம்மா இருக்குது, அந்த அம்மா காப்பிரான அம்மா இருக்குது, அந்த அம்மா என்னன்னா அந்த ஊர் போகுது, இந்த ஸ்டேட்டு போகுது, அந்த அம்மா அந்த புருஷக்காரன் கண்டுக்கிறது இல்லை, அந்த அம்மாவெல்லாம் அவர் ஃப்ரீயா விட்டுறாரு, நீ என்னை நம்ப மாட்டீங்களா, நான் உன் மனைவி தானே, நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்கறது. அப்ப ஏன் நம்பிக்கை இல்லை உனக்கு அப்படின்னு கேட்டு சண்டை வந்துடுது. அதான் சரி போ அப்படியே அமுச்சு விட்டுறாங்க புருஷகாரனும். அப்ப அந்த அளவிற்கு மாட்டு மதத்துடைய கலாச்சாரங்கள் நம்முடைய விஷயங்களிலே ஊடுருவி இருக்கிறது. அதே போன்று பெண்களை பற்றி நாம் பேசும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய ஆடை விஷயங்கள் நாம் பேசியாக வேண்டும். இஸ்லாத்திலே அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய நியாமத் என்னவென்று சொன்னால், பெண்கள் வெளியே செல்லலாம், செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை புர்கா அணிந்து செல்லுவது. ஒரு மஹரம் இல்லை என்று சொன்னாலும் புர்கா அணிந்து செல்ல வேண்டும். புர்கா அணியாமல் எந்த பெண்களும் வெளியே செல்லக்கூடாது. தன்னுடைய எல்லா விதமான அழகு வெளிப்படுத்தக்கூடிய எல்லா இடத்தையும் மறைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இப்ப அந்த புர்கா எப்படிலாம் மாற்ற முடியும் மாத்தி அந்த புர்காவை இப்போ ஒரு ஃபேஷன் ட்ரெஸ்ஸா மாத்திட்டாங்க. பெண்களுடைய அந்த அழகு உறுப்புகள் வெளியே தெரியக்கூடாது என்பதுதான் புர்காவின் நோக்கமே. அதுக்காக புர்கா போட சொல்றது. ஆனால் இப்ப புர்கா போடுவதன் நோக்கமே அந்த எல்லா இடத்தையும் வெளியே காட்டுற மாதிரி இருக்குது. மேல ஒரு வக்கர்னா ஓர்னி கிடையாது. அதே போன்று இறுக்கமான புர்காக்களை பெண்கள் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா காலத்துல ஒரு ஹப்ஸா பின்த் உம்மு அல்கமா இப்னு அபி அல்கமா அவங்க அந்த அது தாபி அறிவிக்கிறாங்க. ஹப்ஸா பின்த் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஹப்ஸா என்ற பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வரும்போது அந்த அம்மா ஒரு ஓர்னி போட்டிருக்கிறாங்க. அந்த ஓர்னி போட்டிருக்கிறாங்க எப்படி போடுறது கொஞ்சம் மெல்லிதான் இருக்குது. அதாவது அந்த துணியை தாண்டி அந்த பெண்மணி நெற்றி தெரிகிற மாதிரி ஓர்னி போட்டிருக்கிறாங்க. பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சூரத்து நூர்ல என்ன சொல்றாங்க உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓர்னியை வாங்கி அங்கேயே கிழிச்சு போட்டாங்க. எடுத்து வச்சுக்குமா அப்புறமா இதை 2ஆ மடிச்சு போட்டுங்க அப்படி சொல்ல, வாங்கி ஓர்னியை கிழிச்சு போட்டு வீட்டில இருந்து ஒரு ஓர்னியை கொண்டு வர சொல்றாங்க. கொண்டு அந்த ஓர்னியை போட்டு கட்டி விடுறாங்க. அப்ப ஒரு பெண்மணி ஆடை அணிவது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த ஆடையை கொண்டு தன்னுடைய மானத்தை எந்த அளவுக்கு மறைத்திருக்கிறார் என்பதை கவனிப்பதும் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைய காலங்களிலே அவங்க புர்கா போடுறாங்க, ஆனா அந்த புர்காவே அவர்களுடைய உடல் உறுப்புகளை வெளியே காட்டும் விதமாக இருக்கிறது. இறுக்கமான புர்காக்களை போடுகிறார்கள். தலையில எந்த ஓர்வையும் போடுவதில்லை. இது ஒரு 25% தான். மிச்ச பெண்மணிகள் புர்காவை போடுறதில்லை. எப்படி முஷ்ரிக்கீன்களான பெண்கள், யஹூதியான பெண்கள், நஸ்ரானியான பெண்கள் அவ்வாறே வெளியே சுற்றுகிறார்களோ, எப்படி வீட்டில் இருப்பது போல வெளியே சுற்றுகிறார்களோ, அதே போன்று முஸ்லிம்களும் சுற்றுகிறார்கள். தன்னுடைய மானங்களை மறைக்காமல் அது போன்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற அவர்களை இந்த உலகத்தில் ஏற்படுவதற்கு காரணம் இஸ்லாத்தில் அதிகமான ஊடுருவல்கள், மாற்று மத கலாச்சாரம், அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான பங்களிப்பு நாம் செலுத்துவது எதுக்கு தெரியுமா? அதிகமான தொகைகள், அதிகமான பண விஷயமாக இருக்கட்டும், அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கட்டும், அது ஒரு கல்யாணமா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு தான். அப்ப அந்த கல்யாணம் எந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிதாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். 4 விஷயங்கள் ஷரியத்தின் அடிப்படையில் 4 விஷயங்கள் மட்டும்தான் கல்யாணத்துக்கு தேவை. 1 ஈஜாப், இன்னொன்று கபுல், இன்னொன்று மஹர், இன்னொரு வலிமா. இது 4 விஷயம் இருந்தால் இஸ்லாமிய திருமணம் பரிபூர்ணமாகிடும்.
ஈஜாப் இப்போ வந்து பெண்மணி வந்து மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகனான இவருக்கு நான் திருமணம் செய்து வைக்க நான் ஆயத்தமாகிறேன் சொல்லி ஒரு ஈஜாப் கேட்குறாரு. உனக்கு சம்மதமாமா அப்படின்னு கேட்குறாங்க. பெண்மணி என்ன பண்றாங்க, நான் சம்மதிக்கிறேன் என்று பெண்மணி சொல்வது, கேள்வி கேட்கறது ஈஜாப், பதில் சொல்றது கபூல். அடுத்து மணமகனாக கூடியவன் அந்த மணமகளுக்கு வந்து எந்த அளவிற்கு பணம் தருகிறார், தொகை தருகிறார் என்பதை சொல்வது பேரு அது மகள். அதே போன்று வலிமா, அதுக்கு பிறகு மணமகன் தரக்கூடிய விருந்து. இந்த நாளை தவிர இஸ்லாமிய திருமணமே கிடையாது. ஆனால் இது அல்லாமல் நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி உருவாக்கி இருக்கிறோம். அது பந்தல் போடுறது சரி, அதே போன்று நம்முடைய சீதனங்கள் கொடுக்கிறார்களே அதுவும் சரி, இது போன்ற எல்லா காரியங்களும் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன், அது மெஹந்தி ஃபங்க்ஷன், அது இல்லாமல் இந்த ட்ரெஸ் எடுக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அவர் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் துவா ஓதுற ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மறுவீடு ஃபங்க்ஷனு, இன்னொரு வீடு ஃபங்க்ஷன், என்னென்னமோ ஃபங்க்ஷன் மாறி மாறி. கல்யாணம் ஒரு 10 நிமிஷம் நடக்குதுன்னு சொன்னால் அதை சார்ந்துள்ள எல்லா ஃபங்க்ஷனும் சேர்ந்து ஒரு வாரம் சேர்ந்து நடக்குது. அப்போ அந்த அளவிற்கு அதிகப்படியான செலவுகளையும் அதிகப்படியான அனாச்சாரங்களையும் நாம் இந்த இஸ்லாத்துடைய வழிமுறையை நாம் திணித்திருக்கிறோம். இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாம் இப்ப மத்தியானம் பேச ஆரம்பிக்கிறோம், ஆனா அந்த லிஸ்ட்டை மட்டும் நாம் போட்டாலே வெளியில ஃபஜர் ஆயிரும். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா தந்த இந்த மார்க்கத்திலே, இந்த பரிபூர்ணமான மார்க்கத்திலே நாம் அனாச்சாரங்களை புகுத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலு ஃபி ஸில்மி காஃபா, இது தீனுல் இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். ஏனோதானோ நுழையாத, ஒரு கால் இங்கிட்டும் இன்னொரு கால் அங்கிட்டும் வைக்காத, வலிக்கு விழுந்துடும். நீ நுழைவதாக இருந்தால் பரிபூர்ணமாக நுழைஞ்சிரு. இஸ்லாத்தை பின்பற்றுவதாக இருந்தால் பரிபூர்ணமாக இஸ்லாத்தை மட்டும் பின்பற்று. வேறு மாற்று மத சகோதரர்கள் அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறதுக்காக வேண்டி அவருடைய காரியங்களை பின்பற்றுவதில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது, நியாயமும் கிடையாது. எனவே நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான மார்க்கத்தை, மிகவும் சுத்தமான மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை பின்பற்றுவதுதான் மிகவும் நேரிய வழிமுறை. அதை தவிர எந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றினாலும், எந்த வழிமுறைகளை பின்பற்றினாலும் அதனோட வழிகேடுதான் சொல்லி கொண்டு செல்வதை தவிர அது நல்ல வழிக்கு அர்த்தமாக இருக்காது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வும் ரசூலும் எதை கண்டு தந்தார்களோ, எந்த வழிமுறைப்படி வாழ்ந்தார்களோ அந்த வழிமுறைப்படி வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் ஒன்று புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.